நல்ல காரியத்துக்கு போகலைனாலும் இது மாதிரி கெட்ட காரியத்துக்கு போகணும், சொந்த தம்பி ஆயிடுச்சே சொல்லிட்டு இவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் அவங்க தாய்மாமனோட மனைவி பயங்கர சண்டை போடுறாங்க. போய் பார்த்துட்டு இவங்க அங்கே கூட நிற்கல, உடனே கிளம்பி வந்துடுறாங்க. இது நடந்து 2 வருஷம் காலம் மேலே ஆகுதுங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஷாலினி வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க. ஷாலினி மட்டும்தான் வீட்டில் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சமைச்சு முடிச்சுட்டு இந்த பாத்திரத்தை கழுவுறதுக்காக காலையில் கொல்லை பக்கம் போயிருக்கிறாங்க. அங்கே கிராமத்து பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்னை ஓலையை பின்னி நரைச்ச மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த நரைச்சக்குள்ளதை போய் தான் இவங்க ஜாமான் விளக்குறது, குளிக்கிறது, போகிறது, மற்ற யூஸ்லாம் பண்ணிக்குவாங்க. தென்னை நரைச்சிக்கு உள்ளே போகும் பொழுது யதார்த்தமாக ஒரு பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. தூரத்தில் ஒரு ஆள் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டோட கொல்லை கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். அந்த லாஸ்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. யாரா இங்கே நம்ம வீட்டு